மிஸ் போட்டோஜெனிக், மிஸ் தமிழ்நாடு, குயின் ஆஃப் மெட்ராஸ் என்று 3 டைட்டில் வாங்கியிருக்கவங்க. வெள்ளை நதியில் ஒளிரும் பௌர்ணமி நிலவு போல அவ்வளவு அழகான முகம், அமைதியான குணம். இன்ஸ்டா ஃபேம் லாவண்யா அவர்களை பேச அழைக்கிறோம். ஒரே ஒரு டவுட்டு, எப்படி கடைசி வரைக்கும் சித்திக்கிட்ட பேச விடாமே நடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ஷோ. நீங்க நினைச்சா எந்த சீரீஸ் வேணா எவ்வளோ ஹிட் வேணா ஆகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்தப்போ எனக்கு அருண் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. ஏடி நான் ஏதாவது கேட்டா, மேம் நீங்க வாங்க, ஸ்ட்ரைட்டா ஆஃபீஸ் வாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னாரு. எனக்கு அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, கார்த்திக் சார் எனக்கு டைரக்ட் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அவ்வளோ அழகா சொன்னாரு. ஒரு டைரக்டர் இவ்வளோ அழகா ஸ்கிரிப்ட் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு கேட்ட உடனே நான் பண்றேன், நான் மட்டும்தான் சார் இது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்தாரு. சாரு கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கும் நம்ம சிட்டி லைஃப் என்ஜாய் பண்ணுங்கிறது எல்லாத்தோட ட்ரீம் இல்லை. எனக்கும் அப்படிதான். திருப்பூர்ல இருக்கும்போது சென்னை வரணும், இது எல்லாமே ட்ரீம் இருந்துச்சு எனக்கு. நான் மாடலிங் அண்ட் ஆக்டிங்காக வீட்டை எதிர்த்துட்டு வந்தேன். சாரு அவங்க லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்தாங்க. ஸோ எனக்கு நிறைய விஷயம் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கதை கேட்டதுக்கு அப்புறம் நான் தான் கண்டிப்பா பண்ணணும்னு நிஜமாலுமே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு கௌஷிக் சார் கூப்பிட்டாரு ஜீல இருந்து, எல்லாமே வெல்கம் ஜி அகைன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டீம் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் பத்தியுமே சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஏடிஸ் எங்க எல்லாரையுமே லைக் யங் டீம், ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, ஏடிஸ் டைரக்டர் எல்லாமே வெரி யங். ரொம்ப ப்ரோ அந்த மாதிரி தான். யாரும் மேம் அப்படிலாம் இல்லை, ப்ரோ அந்த மாதிரி ஒரு ஈவன் காஸ்டியூம் டிசைனர்ல இருந்து எல்லாமே. ஸோ ரொம்ப ஹாப்பியா ஜெகபரன் வெங்கட் சொன்ன மாதிரி எனக்கு நிஜமாலுமே ட்ரிப் போன ஒரு ஃபீல் தான். நான் ஸ்கூல் காலேஜ்ல எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. பட் ஆனா மாடலிங் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் என் லைஃப்ல கிடைச்சாங்க. அவங்க கூட இருக்கும்போது நான் எந்த ஒரு கம்ஃபர்ட்ல இருப்பனோ அந்த மாதிரி தான் நான் மொத்தம் ஷூட் பண்ண. அவங்க 3 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், இன்க்ளூடிங் டைரக்டர். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னா அது எப்பவுமே இந்த ப்ராஜெக்ட் தான். அண்ட் கமிங் டு த ப்ரொடக்ஷன், ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்க எல்லாரையும் நம்பி நீங்க அவ்வளோ அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஷாம் சார், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆல்சோ சம்பத் சார், எவ்வளோ ஜாலியா ஷூட் பண்ணாரு. எனக்கு நைட் ஷூட்னா எனக்கு பயங்கிறத விட எனக்கு அவ்வளோ செட் ஆகாது நைட் ஷூட். ஆனா இந்த டீம்ல நான் அவ்வளோ ஜாலியா நைட் ஷூட் பண்ணேன். காரணம் எல்லாரும் நீங்க மட்டும்தான். அண்ட் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் டப்பிங் பண்ணாதனால நான் பார்க்கல, இன்னைக்கு தான் உங்களோட சேர்ந்து தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் மேனேஜர்ஸ் சூப்பரா கோஆர்டினேட் பண்ணீங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ, நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அமரின் தந்த அடையாளம் எல்லோ தொடர்ந்து மம்மட்டியான் ஸ்டார்ஸ் ஒரு பரபரக்கும் கிரிக்கெட் ரசிகராக நடிப்பில் ஆர்வம் காட்டுகிறார். சிறிய கதாபாத்திரங்களிலிருந்து மெல்ல முன்னேறும் நடிகர் வைபவ் முருகேசன் அவர்களை பேச அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியா, போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. எங்க சீரீஸை சப்போர்ட் பண்ண வந்த ஃப்ரெண்ட்ஸ், வெல் விஷர்ஸ், கெஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. என் பேர் வைபவ் முருகேசன். மம்மட்டியான் ஸ்டார் சீரீஸ்ல MS சின்னான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லோன்ற படத்துல லீடா நடிச்சிருந்தேன். இப்போ நான் லீடா நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க 2வது ப்ராஜெக்ட் இது. எல்லோக்கு நீங்க எல்லாரும் படத்தை பத்தியும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்க. அதுக்கு உங்க சப்போர்ட்க்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ் மம்மட்டியான் ஸ்டார்ஸ். முதல்ல ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் சவீர் சுதாகர். ரொம்ப கைண்ட் அண்ட் ரொம்ப ஜென்டில் ஸ்வீட் பர்சன். அவர் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுள். எங்களை அவர் தம்பி மாதிரி தான் பார்த்தாரு. ஒரு எக்ஸலண்டான ரைட்டர் அவரு. ப்ரோ, நீங்க எழுதி வச்சிருக்க எல்லா கதைகளும் அதோட வெளிச்சத்தை பார்க்கும். வாழ்த்துக்கள். அவர் முதல்ல எனக்கு கதை சொல்லும் போது அந்த பிளாட் லைனே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஒரு 4 பசங்க ஊர்ல இருந்து கிளம்பி அவங்க ஃபேவரட் பிளேயரோட லாஸ்ட் மேட்ச்ல பார்க்க சென்னைக்கு வராங்கன்ற பிளாட் லைனே எக்ஸைட் ஆச்சு. அப்புறம் ஃபுல் கதை கேட்கும் போது பயங்கர எனர்ஜெட்டிக் வைப்ரண்டான ஒரு ஸ்டோரி. ஸோ சோல்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் த ரோல் ப்ரோ. அண்ட் சின்னாவை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை கோஸ்டார்ஸ் முதல்ல வெங்கட் அண்ட் ஜெகவர் பயங்கர ஸ்பான்டேனியஸான ஆக்டர்ஸ் ரெண்டு பேரும். ஒரு சீன் சொன்னாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர்ஸ் வரும். அதை நான் செம்மையாக அட்மையர் பண்ணியிருக்கேன் பக்கத்துலேருந்து பார்க்க. வெங்கட் சொன்ன மாதிரி அவர் ஒரு அமேசிங் லிரிசிஸ்ட், நிறைய பாட்டு எழுதியிருக்காரு, இந்த சீரீஸில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அண்ட் ஜெகவர் கிட்ட ஒரு ஸ்லாப் ஸ்டிக், ஒரு ஃபிசிக்கல் ஹியூமர் ஸ்டைல் ஒன்று இருக்குது, அதை செம்மையாக அட்மையர் பண்ணேன். ரெண்டு பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் லாவண்யா ஜீல இதுக்கு முன்னாடி அவங்க ப்ராஜெக்ட் பண்ணதுனால அவங்கள நாங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட்னு தான் சொல்லுவோம். செட்டில் செம்ம டைட்டாக போயிட்டு இருந்தாலும் ஷூட் போயிட்டு இருந்தாலும் வீட்டிலேருந்து எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு தனி மனசு வேணும். ரொம்ப நன்றி. அண்ட் இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் 3 பேர்கிட்ட மெயினாக நான் கற்றுக்கிட்டது இன்ஸ்டாகிராமை இன்னும் பெட்டராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நான் ட்ரை பண்ணி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராஜேந்திரன் சார், சம்பத்ராம் சார், வேக் பிரசன்னா சார், சரத் ரவி அண்ணன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட். நிறைய பேசியிருக்கோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஒர்க் பண்ண ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் பயங்கரமாக செரிஷ் பண்ணுவேன். அண்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ், சாய் ப்ரோ, சரோ ப்ரோ, சுனில் கார்த்திக், சத்யா சார், பிரதீப் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த சீரீஸில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், சினிமாட்டோகிராஃபர் ராஜ் ப்ரோ, அப்புறம் பவித்ரன் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் பரத், காஸ்டியூமர் கோச்சாய், கலை ப்ரோ அண்ட் மீனா ஏடிஸ், அருண், நவீன், விக்ரம், ரிஷ்வந்த், தேவா, வெங்கட், அப்புறம் இபி, முருகன்ஜி, நந்தகுமார்ஜி, ப்ரொடியூசர் மேனேஜர் நந்தகுமார்ஜி, தருண்ஜி, ராஜேஷ், எல்லாருமே டே அண்ட் நைட் இந்த படத்தில் இந்த சீரீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் சிங்காரவேலன் சார், எஸ்எஸ் குரூப், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பயங்கர வெர்சடைலாக இருக்குது. ஐ ஹோப் யூ கண்டினியூ இட். ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஜி எக்ஸிக்யூட்டிவ் ஷாம் ப்ரோ அண்ட் மதிவானன் ப்ரோ, இவங்க 2 பேருமே இந்த சீரீஸில் ஒரு ஏடிஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணாங்க, டயர்லெஸ்ஸாக டே அண்ட் நைட். தேர் ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் தெம்செல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கைடன்ஸ் த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட். அண்ட் ஃபைனலி ஜி டீம், தேங்க்யூ ஃபார் சீயிங் மீ. என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை, ஒரு செம்ம எனர்ஜெட்டிக்கான ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. நான் இங்கே இருக்க முக்கியமான காரணம் என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். இந்த சீரீஸில் என்னோட ஒரு ஃபேவரட் டைலாக் வரும், இந்த சென்னை நமக்கு ஒரு வழியை காட்டும், நம்புவோம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சென்னை பர்சனலாக எனக்கு நிறைய வழியை காட்டியிருக்கு. இப்போ இங்கே இருக்கேன். இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரோட ஒர்க் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக பண்ணுவேன். மக்கள் சப்போர்ட் இல்லாமல் ஆர்டிஸ்ட் இல்லை. உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. மம்மட்டியான் ஸ்டார்ஸ் ஜி5ல ஜூன் 26 ப்ரீமியர் ஆகுது. எல்லாரும் பாருங்க, பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வைபவ். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நம்ம நாட்டில் மட்டுமல்ல, உலக அளவில் கிரிக்கெட் மீது தீரா காதல் பலருக்கும் உண்டு. கனவுகள் மற்றும் கிரிக்கெட் ரசிகர்களின் அசைக்க முடியாத ஆர்வத்தை கொண்டாடி மனதை கவரும் ஒரு இணைய தொடராக எல்லா ஊரிலும் நாம் பார்த்த நாம் பார்க்காத கதைதான் ஜி5ல் வெளியாக உள்ள மம்மட்டியான் ஸ்டார்ஸ். இயக்குனர் சபீர் சுதாகர் அவர்களை பேச அழைக்கிறோம். கடவுளுக்கு நன்றி. வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்தது ஃபஸ்ட்டு மெயின் கலைச்செல்வன் இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருந்தார். நான் அவர்கிட்ட வேறு ஒரு கதை சொல்லும்போது, அவர் ஷாம் சார் சொன்ன மாதிரி வேறு ஒரு கிரிக்கெட் கதை சொல்லும்போது கலைச்செல்வன் இருந்தார். ஸோ அவர் இதை ஷாம் சார் கேட்கும்போது என்னை ரெஃபர் பண்ணார். அதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு ப்ராஜெக்டில் ரைட்டராக ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ரைட்டர்ஸ் ரூமில் இருந்தேன். ஸோ இது வரும்போதே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கம்மி டைம்லைன் சொன்னாங்க. ஸோ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு 50-50 இருந்தேன். பட் ஒரு விஷயம் நான் பண்ண சொல்லிச்சு. அந்த ஒரு விஷயம் கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் என் லைஃப்பில் இருந்து எனக்கு கிரிக்கெட்டராக தான் ட்ரீமு. ஸோ அது பண்ண முடியாமல் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் சினிமான்றது வந்துச்சு. ஸோ கிரிக்கெட் என் லைஃப் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் இதுக்கு மாதிரி ஒரு பிபிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே எனக்கு கிரிக்கெட் நல்லா விளையாடுனால அங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அங்கே எனக்கு ஒரு ஜம்ப் கிடச்சிது. ஸோ அகைன் எனக்கு கிரிக்கெட் எல்லா இடத்துலையுமே எனக்கு ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக பார்க்குறேன். ஸோ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நம்ம ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அதை நம்ம திரும்ப ஒன்று பண்ணணுன்றது நான் நம்புவேன் எப்படின்னா. ஸோ அது கிரிக்கெட் எனக்கு பண்ணிச்சு. அதனால தான் இதில் கம்மி லைன். நான் வந்து பெருசாக ஏரியாலாம் ஒர்க் பண்ணல. ஸோ ஏர் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். 2 வருஷமாக கதைகள் மட்டுமே சொல்லியிருக்கேன், 2-3 வருஷமாக. ஸோ வெறும் பெருசாக ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஷியாம் சார் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லி
இதுக்குள்ளே பண்ணும் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அவர் என்ன நம்பினார். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சாரும் சிங்கா சாரும் அந்த மீட்டிங்கில் இருந்தார். அவர் 2 பேரும் பார்க்கும்போது அவரே என் மேலே அவருக்கு ஒரு பாசிட்டிவ் இது இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த இடம் கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு. சரி பண்ணலாம் அப்படின்ட்டு இறங்கி பண்ணது தான் அந்த ப்ராஜெக்ட். ஸோ என் டீம் செட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டாக பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு அவினாஷ் ஒரு 7 days இதில் ஷூட் பண்ணார். ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே இது என் கூட இருந்தார். அதுக்கப்புறம் ராஜ் ப்ரோ வந்தார். ஸோ சினிமாட்டோகிராஃபர் இந்த டிஓபி இந்த கதையில் ஃபுல்லாக அவர் தான் பண்ணார். ஸோ அவர் சீனியர், எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. நிறைய பண்ணார் அவர். நம்ம இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம் எப்படி சொல்கிறதுன்னு. ஆனால் ஒரு நாள் கூட அவர் அந்த மாதிரி என்கிட்ட ட்ரீட் பண்ணதே இல்லை. அண்டு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு சேனல் எப்படி இதுவாகும், இந்த டைமில் எப்படி முடிக்கணும், இது பின்னாடி என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது எனக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து இது இந்த என்டையர் இது வந்து நான் ஒரு குருகுலம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பெரிய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனால இங்கே வந்து தான் கற்றுக்கணும். டைரக்ஷன் தெரியும் நினச்சி உள்ளே வந்தோம். பட் டைரக்ஷன் இவ்வளோ இருக்குன்றது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் தான் தெரிஞ்சது. அண்ட் அதை சொல்லிக் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. முக்கியமாக ஷாம் சார் ரைட்டிங்லேருந்து டைலாக்ஸ்லேருந்து எனக்கு நிறைய விதத்தில் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சீக்கிரம் பண்ணணும் போது ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் தேவை. ஸோ அதை அவர் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் ஷூட்டிங்கில் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஸோ எல்லா இடத்துலையுமே இது வந்துச்சு. ஸோ நம்ம நிறைய வேலை செய்கிறோம், நம்ம நைட் ஃபுல்லாக தூங்காமல் முடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதை மீறி ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு மதி சார். அவர் தூங்கினாரா இல்லையான்னு தெரியல. லாஸ்ட் 1 week-ஆ அப்படியே தான் இருந்தார் அவர். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணுற பீப்புளை நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் இப்படிலாம் வேலை செய்வாங்களா அப்படின்ற இது இருந்துச்சு. அண்ட் தென் கேஸ்டிங்காக நான் யோசிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு என் மைண்டில் அந்த 3 பேர் இந்த கதைன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்தது வெங்கட் தான். ஸோ அவர் வெங்கட் வெட்டி பையன் வெங்கட் பாலமல்லின்றார். ஸோ அவர் பார்க்கும்போது எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ வெங்கட்டை பார்க்கும்போது அதில் ஜகபர் ஒரு வீடியோ பார்த்தேன். இவரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காரு அப்படின்ட்டு அப்படி ஜகபர் வந்தார். இன்ஃபேக்ட் வெங்கட் கிட்ட தான் ஜகபர் நம்பரே வாங்கி இது பண்ணேன். அண்ட் இங்கே 2 பேர் ஒரு வரைக்கும் எங்களுக்கு இதுவாகிடுச்சு. பட் சின்ன மட்டும் செட் ஆகாமே இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஆடிஷனில் செலக்ட் ஆனவங்களுக்கு நான் இங்கே சொல்லிக்கிறேன், நீங்கள் நல்லா பண்ணீங்க. பட் டைம் இஷ்யூ, உங்கள் டேட் இஷ்யூவால் அது பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த கேரக்டர் மட்டும் மாறிட்டே இருந்துச்சு. பட் வைபவ் வந்து அதை எனக்கு இருக்கிற எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டேன். வைபவ் வரும்போது எனக்கு செட்டில் கொஞ்சம் இந்த இப்போ டே நைட் ஷூட் பண்ணுறோம், மொட்டை வெயிலில் ஷூட் பண்ணுறோம். அண்ட் எனக்கு ரொம்ப கிரிக்கெட் பிடிச்சதுனால கிரிக்கெட்டில் மட்டும் தப்பாக இருந்துச்சுன்னா இதுவாக இருக்கும் பயந்துட்டே இருந்தேன். வைபவ் சூப்பராக அந்த கிரிக்கெட் ஆடினாரு. இவங்க 3 பேர் செட்டில் இருக்கும்போது நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன். ஏன்னா அந்த ஃபன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த காஸ்டிங்கில் எனக்கு பெரிய இது. அண்ட் இவங்களை தாண்டி இப்போது பெரிய ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க. மொட்டராஜன் சார் நடிச்சிருக்காரு, வேவ் கிருஷ்ணா சார் நடிச்சிருக்காரு, சரத் ரவி சார் நடிச்சிருக்காரு. ஸோ சில சூழ்நிலைகள் அவங்களாம் எனக்கு வர முடியல. ஸோ இவங்க 3 பேர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு பயந்துட்டேன். இன்ஃபேக்ட் அவங்க 3 பேருமே தான் ரொம்ப கூலஸ்ட். மொட்டராஜன் சார்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு கிரவுண்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், டைம் இல்லை, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணால் அப்படியே கழட்டி அப்படியே மாட்டிட்டு அப்படியே வந்துட்டாரு. உண்மையிலே அவர் கூட ஒர்க் பண்ணி எனக்கு தெரிஞ்சு எல்லா படத்துலையும் அவர் ஒர்க் பண்ண ஆசை. அந்த அளவுக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்தது மொட்டராஜன் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒரு பிம்பம் வச்சிருப்போம், சீனியர்லாம் இப்படி இருப்பாங்க, கேரவனில் போய் தான் பண்ணுவாங்க. அப்படி யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே அப்படி தான். அண்ட் சம்பத்ராம் சார் வந்து பண்ணது 4 நாளுமே நைட் ஷூட்டு. ஸோ அந்த கேரக்டரே அவர் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு, ஏன்னா அவருமே அந்த மாதிரி பண்ணதில்லை அந்த பெட்டிங் வேர்ல்டு அப்படின்றது. ஸோ நான் வந்து இப்போ தான் புதுசாக ஒருத்தன் வந்து சொல்கிறேன். அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தீனாலேருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவர் நான் சொல்கிறது ஓ இப்படியா சார் அப்படியா சார் அவர் குழந்தைத்தனமாக அவர் கேட்டுப்பாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப எனக்கு புதுசாக இருந்தது. ஒரு டைரக்டருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குன்றது இங்கே வரும்போது தான் தெரிஞ்சுது. அண்டு லாவண்யா, சாரு, நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி எழுது அந்த கேரக்டர், இந்த ஊர்லேருந்து ஒரு பொண்ணு அப்படின்றது. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி நிறைய ஆடிஷன் வச்சுட்டு இருந்தோம், நிறைய செட் ஆகாமல் இருந்துச்சு. அண்ட் அவங்க கதை சொல்லும் போது அவங்க கதையை ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, எனக்கு அது ரொம்ப ஈஸியாச்சு. ஓகே, இந்த கதையை ரிலேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக வந்துடும் அப்படின்ற இது எனக்கு அப்பயே முடிவு பண்ணேன். ஸோ இந்த 4 பேர் எனக்கு வந்து கேஸ்டிங்காக என்னோட வேலையை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. எனக்கு டபுள் டேக் போகிறது, இந்த டேக் ஆர்டிஸ்டால எனக்கு எதுவும் வரல. அதே மாதிரி கேமராமேன் டிபார்ட்மெண்ட் டீமும் அவங்க ஐடியாஸ் எதுவுமே அவங்களால டிலே வரல. மற்ற நேச்சராக இந்த பிரச்சனை வர்றது தான். இதனால முக்கியமாக மெயினாக நான் சொல்லணும்னா இந்த சென்னை போர்ஷன் ஒரு 17 days ஷூட் பண்ணது மெயின் முடிச்சோன்னா அதுக்கு ராஜ்குமார் ப்ரோ தான் காரணம். அவ்வளோ ஸ்பீடாக பண்ணாரு. ஆனால் ஷாக் எப்படி இந்த மனுஷன் எப்படி கரெக்டாக அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். ப்ரோ இது பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாரு. அவங்க டீமும் வரல. அண்டு இப்போ நான் டைரக்ட் பண்ணுறேன், என் பேர் வந்துடும், டைரக்டர் அப்படின்ற பேர் வந்துடும். அதுக்கு நான் எவ்வளோனா உழைக்கலாம். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து சம்பளமும் ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்க ஒரு இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஈக்குவலாக வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்ரம் ரைட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என் கூட இருந்தால் எனக்கு அவன் உடம்பு சரியில்லை, அவனால் வர முடியல.
ஸோ தேங்க்யூ விக்ரம். அண்ட் ரிஷ்வந்த் அவனும் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணான். அப்புறம் வீரா, கணேஷ் அண்ட் தேவா. ஸோ இவங்க எல்லாருமே உங்களோட எஃபர்ட்னால தான் இது இந்த அளவுக்கு முடிஞ்சது. அண்ட் கோ டைரக்டர்ஸ் சிவா ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் அருண் தான் வந்து ஆடிஷன் ஃபுல்லாக வந்து எடுத்தாங்க. கேஸ்டிங்கில் வந்து எனக்கு அவன் வேலை கொடுத்துட்டா அவன் கரெக்டாக எடுத்துருவான் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட அவங்ககிட்ட நான் வந்து டபுள் எதுவுமே பண்ணல. ஸோ அருண் கிட்ட கொடுத்தா நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தான். தேங்க்யூ அருண். அண்ட் இன்னொருத்தர் இந்த ப்ராஜெக்டில் முக்கியமாக சொல்லணும், நவீன் ராஜ்குமார். நீங்கள் பெட்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பெட்டிங்கோட டீட்டெயிலிங் எல்லாமே அவர் சொன்னது தான். ஸோ அவரோட டீட்டெயிலிங் அவர் எங்கேயோ லைவாக பார்த்தது. ஸோ எல்லாமே அவருக்கு கொடுத்த இன்புட் தான். ரைட்டிங்கில் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எஸ்பெஷலி இன் பர்போஷன். அண்ட் அதை விட எனக்கு ஷூட்டில் நான் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து பண்ணி கொடுத்தாரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கதாபடத்தில் ஒர்க் பண்ணார். ஸோ அவரோட லேட் கம் அவர் வந்தது வந்து எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சாரி. ஸோ தேங்க்யூ ப்ரோ. உண்மையிலே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்னொருத்தர் வெங்கட், நான் வேறு ப்ராஜெக்டில் ரைட்டிங்கில் இருக்கும்போது அதில் அவரை மீட் பண்ணேன். ரொம்ப லேட்டாக போஸ்டரில் தான் கூப்பிட்டேன். நான் நைட்டு தூங்காத விட அதிகமாக தூங்கி சிஜி ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் கரெக்டாக வந்ததுன்னா வெங்கட் தான் காரணம். ரொம்ப தேங்க்யூ வெங்கட், இந்த எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் கோச்சாய் ப்ரோ, ரொம்ப லேட்டாக தான் அவங்ககிட்டயே சொன்னேன். அதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கு, நன்றி. அண்ட் ஆர்ட் டைரக்டர் நீங்கள் அவர் பேசும்போதே தெரிஞ்சிருக்கோம், அவ்வளோதான் எங்கிட்டையும் பேசுவார், பேசவே மாட்டார். எனக்கு ஒரு கட்டத்தில் நான் அவினாஷ் தான் அவரை ரெஃபர் பண்ணார். ப்ரோ அவர் பண்ணிடுவாரா, எனக்கு எதுவுமே பேச மாட்டாரு ப்ரோ அப்படின்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனால் ஒர்க்கு பேசிச்சு, அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ஆர்ட்டில் எங்கேயுமே எனக்கு உண்மையிலே ஒரு இடத்துல கூட ஆர்ட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அண்ட் ரைட்டர்ஸ் இல்லை, 3 ரைட்டர்ஸ் இருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கலைச்செல்வன் அண்ட் வினு கார்த்திகேயன், நவீன் ராஜ்குமார். இவங்க எல்லாமே இந்த ஷார்ட் டைமில் நான் எழுதுறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஷாம் சாரோட கைடன்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இதை எப்படி இன்னும் ப்ரிசைஸாக பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியாது ஃபார்மேட்டில் ஒரு எபிசோடில் எது ஆடியன்ஸ்க்கு இது பண்ணணும், எப்படி அந்த எண்டு பண்ணணுன்றது எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ நான் எழுதின கதைகள் எல்லாமே ஃபிலிம்க்கு எழுதின ஸ்கிரிப்ட்ஸ் தான். நான் ஒரு 3 ஸ்கிரிப்ட் பிச் பண்ணியிருந்தேன், எல்லாமே ஃபிலிம் பேட்டர்ன் நான் ஒர்க் பண்ணுவேன். நான் இதை ஃபிலிமாக தான் பார்க்குறேன், பட் அவங்களுக்கு தெரியும் அந்த ஆடியன்ஸ் பல்ஸ் எது, ஸோ எங்கே நம்ம ஏற்றணும் எங்கே இறக்கணுன்றது எனக்கு ஒரு பயங்கர ஒரு நாலேஜை எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு அதான் நான் திரும்ப சொல்கிற மாதிரி இது ஒரு குருகுலமாக தான் நான் பார்த்தேன். அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் கடைசி 10 நாள் அவங்க தூங்கியிருக்க மாட்டாங்க, அப்படி தான் ஒர்க் பண்ணாங்க. மெயினாக ஒருத்தருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவோம், விஎஃப்எக்ஸ் ஹெட் ரோஜர். உண்மையிலே 5 நாள் தூங்காமல் இவ்வளோ ஷார்ட்ஸ், கிட்டத்தட்ட அவ்வளோ ஷார்ட்ஸ் இருந்துச்சு. எல்லா சைடும் ப்ரெஷர் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் பண்ணோம். ஆனாலும் அவர் எதையுமே அவர் முகத்தில் என்றைக்குமே இதை காட்டாமல் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரோஜர் அண்ட் அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சவுண்ட் இன்ஜினியர் ராபர்ட் ப்ரோ, இந்த 1 மந்த் அவரும் அதே தான். அவங்க பாருங்க டப்பிங் வரைக்கும் டப்பிங் பண்ணிகிட்டே இருந்தோம், ஆனால் அவர் எங்களுக்காக பண்ணி கொடுத்துருந்தாரு. ராபர்ட் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி, உங்கள் டீமுக்கும் நன்றி. நீங்கள் பண்ணனால தான் இது இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடிஞ்சது. அண்ட் எடிட்டர் வந்து ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு சாம் ஆர்டிஎக்ஸ், அவர் வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ நான் அவர் தான் பண்ணணும்னு ரொம்ப இதுவாக இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் பண்ண முடியல, வேறு ஒரு ஒர்க்கில் இருந்தார். ஸோ நான் இந்த கொஞ்சம் டைமில் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்போது பிரகதீஷ் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு டிஓபி. ஸோ அவர் தான் ரெஃபர் பண்ணார், நீங்கள் தைரியமாக போங்க, பவித்ரன் தைரியமாக போங்க. எனக்கு யாருனே தெரியாது பவித்ரன், அவர் 2 இது தான் பார்த்தேன். அந்த பார்த்துட்டு தான் பவித்ரனை கூப்பிட்டேன். அவரும் ப்ரோ எனக்கு டைம் இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி அவர் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் நடக்க எனக்கு பண்ணி கொடுத்தாரு. பவித்ரன் ப்ரோ இவ்வளோ சிக்கலான ஒரு கதைக்களத்தை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார், சிங்கா சார், என்றைக்குமே அவர் என்ன டைரக்டராக அவர் பேசவே மாட்டார். அவர் தம்பி நீ இப்படி இது பண்ணுப்பா இப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு லைஃப் லெசன் சொல்கிற ஒரு ஆளாக தான். ஒரு நாள் கூட ஏன் இப்படி லேட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஷூட்டிங் வந்து அவர் கேட்டதே இல்லை. தேங்க்யூ சார். நானும் எனக்கு அவர் ப்ரொடியூசராக பார்க்க தோணல, ஒரு மென்டரா அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. என்கிட்ட அவர் பேசுறதுல லைஃப் இதுதான் சொல்லிட்டு நீ பண்ணு, ஃபர்ஸ்ட் படம் இப்படி இருக்குது, அடுத்த படம் என்னன்றது எனக்கு லைஃப் லெசனாக தான் சொல்லுவார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மெயின் ஆக்டர்ஸ் வைபவ், திரும்ப சொன்ன மாதிரி எனக்கு எப்படி எனக்கு என்னன்னா இந்த கதையே அவங்க 3 பேரோட கெமிஸ்ட்ரி தான். அண்ட் அஃப்கோர்ஸ் சாரு. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி எப்படி இவங்க ஃபுல் ஆஃப் பண்ண போகிறாங்க பயம் இருந்துச்சு. ஆனால் டே ஒன்லேயே அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 4 பேருமே எனக்கு செட்டில் பார்க்கும்போது அங்கேயே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ இவங்க 4 பேரும் கரெக்டாக நான் எழுதின சின்ன ஷக்கில், ஜக்பர், சிவா அண்ட் சாருன்றது கரெக்டாக அந்த லேண்ட் ஆச்சு. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் அரவிந்த் ஜானகிராமன் அவர் சின்ன ஷேக் பண்ணியிருக்காரு. நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமில் அவர் நடித்தார் எனக்கு.
ஸோ நான் மோஸ்ட்லி நான் ஷார்ட் ஃபிலிம்ஸில் பண்ணவங்க எல்லாருமே கூப்பிட்ருக்கேன். சாண்டி, ஸோ எல்லாருமே எனக்கு, ஏன்னா நான் யாருமே தெரியாத போது எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு தேங்க்யூ. அண்ட் இபிஸ் முருகன் சார் த்ரூ அவுட் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஆள். பட் ஆனால் கரெக்டான எங்களுக்கு நான் கேட்ட லொக்கேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் சில லொக்கேஷன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய கொடுத்தாங்க. அந்த பப்பு வந்து நான் உண்மையில ரொம்ப ரொம்ப ஹாப்பி அந்த லொக்கேஷன் கிடச்சிருக்கு. அண்ட் அது தேங்க்யூ சார். அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராஜேஷ் சார், நந்தகுமார் சார், தருண் சார், ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்டு அண்ட் மெயின் நான் இந்த கதையில் இந்த கதையில் நான் ஹீரோவாக, இந்த ப்ராஜெக்டில் நான் ஹீரோவாக பார்க்குறது பரத் தனசேகர் மியூசிக். ஸோ எனக்கு அவர் மியூசிக் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். அவர் ரோமியோட மியூசிக் டைரக்டர். அதுலேருந்தே ஒரு 5 years 6 years எனக்கு பழக்கம். இன்ஃபேக்ட் நாங்கள் வேற ஒரு கதைக்கெலாம் ஜாம் பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஸோ மியூசிக்னு வரும்போது எனக்கு 200% கம்மி டைம் அவர்கிட்ட சொல்கிறோம் எப்படி ப்ரோ அப்படின்னாரு. நான் ஒரு 200% நம்ம என்ன எந்த அளவுக்கு நம்பணும் அதே மாதிரி அவர் நம்பினேன். ஸோ அவரும் எனக்கு அவர் இப்படி பண்ணதில் எனக்கு எந்த ஒரு ஷாக்காகவும் ஃபீல் ஆகலை. ஏன்னா அவர் பண்ணுவாரே எனக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஒரு 80% வச்சுருக்கோன்னா ஒரு 120K எலிவேட் பண்ணது அவரோட மியூசிக் தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. கண்டிப்பாக அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம். அண்ட் இந்த படம் மம்மட்டியான் ஸ்டார்ஸ், இது டேக்அவேவாக நான் சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேக்அவே கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஈஸி வாட்சாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஏன்டாவது பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வராது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். நீங்கள் நம்பி பார்க்கலாம். அதுக்கு எங்கள் டீம் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன். கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் 3 hours ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆகாவோ இல்லைனாலும் டீசெண்டான வாட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது 100% ஷுர். இதை நீங்கள் தான் இதை எடுத்து எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும். குறைகளை சுட்டி காட்டுற மாதிரி நிறைகளை கொஞ்சம் சுட்டி காட்டி, எல்லாமே ஃப்ரெஷ்ஷு, கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் நிறைகளை கொஞ்சம் சொல்லி இந்த ப்ராஜெக்டை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனீங்க. இது எல்லாருக்குமே இதுதான் ஒரு விசிட்டிங் கார்டு. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போனோம். ஸோ ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இந்த மம்மட்டியான் ஸ்டார்ஸை பார்க்குறோம். அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஸோ மம்மட்டியான் ஸ்டார்ஸ் நாங்கள் 2-3 டைட்டில்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னும் கனெக்டடாக, இது கொஞ்சம் ரூரல்லேருந்து வர பசங்க, ஸோ இன்னும் ரூரலாக கனெக்டடாக அப்படின்றது. அது வந்து மம்மட்டியான் அப்படின்றது வந்து அங்கே இருக்க ஒரு தவளத்தை கெத்தான ஒரு ஆளாக மம்மட்டியான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இங்கே ஊருக்குள்ளே கெத்தாக இருக்க பசங்க, ஊருக்குள்ளே கெத்தாக இருக்க ஒரு 3 ஸ்டார்ஸ், அதனால தான் மம்மட்டியான் ஸ்டார்ஸ் அப்படின்ற டைட்டில் வச்சோம். ஸோ அந்த இப்போ ஜென்ரலாக ரொம்ப ஓடிடியில் இங்கிலீஷ்னு வருது. ஸோ இன்னும் நம்ம நேட்டிவிட்டியோட அந்த ரூட்டடாக ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மம்மட்டியான் எங்களுக்கும் சவுண்டிங்காக அது நல்லா இருந்துச்சு. மம்மட்டியான் ஸ்டார்ஸ் அப்படின்றது சவுண்டிங்காக நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் மம்மட்டியான் ஸ்டார்ஸ்க்கான ரீசன். மம்மட்டியான்னா இவ்வளோ மீனிங் இருக்குங்கிறது தெரியும். தேங்க்யூ. முக்கியமாக சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கேட்டுட்டீங்கன்னா நம்மளாம் சீக்கிரம் வீட்டு போயிடலாம்.